டிவிகே அரசாங்கத்தின் முதல் பட்ஜெட் செஷன் தமிழ்நாட்டில் நடக்குது. செஷன் அதாவது கூட்டத்தொடர் அப்படின்னா என்ன, அதுக்கு ஏதாவது டைப்ஸ் இருக்கா, அது எப்படி நடக்கும், அதோட என்னென்ன இருக்குது, ஆர்டிகல்ஸ் அதில் என்னென்ன இருக்குது, டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக படிக்க, இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன லாங் வீடியோ ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த 5 நிமிஷம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு நிமிஷத்துலேயுமே ஒரு ஆர்டிக்கல் இன்க்ளூட் ஆகிருக்கு. தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, நம்ம தமிழ்நாடோட சட்டமன்றம். இதில் 3 வகையான கூட்டம் நடைபெறும். முதல்ல கவர்னரோட கூட்டம், இது ஆண்டோட தொடக்கத்துலேயோ இல்லை ஒரு கட்சி ஆட்சி அமைச்ச முதல்லையோ இந்த கவர்னரோட அட்ரஸ் நடக்கும். அடுத்து 2வது வகையான கூட்டம் பட்ஜெட் செஷன். இது ஜென்ரலாக பிப்ரவரி ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஆண்டுக்கு நம்ம தமிழ்நாட்டோட வரவு செலவு கணக்கு விகிதம் பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்படும். இதுவே ஆட்சி அமைஞ்சால் அதுக்கப்புறம் வர 2வது செஷனாக அந்த பட்ஜெட் செஷன் இருக்கும். இதுதான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் தொடங்க இருக்குது. 3வதாக மான்சூன் ஆர் வின்டர் சீசன். இது லேட்டர் பீரியடில் நடக்கும். இது பில்ஸ் பாஸ் பண்ணுறது, குவெஷன் பண்ணுறது, இல்லைனா ஸ்டேட்டில் இருக்க அதர் பிஸ்னஸை டீல் பண்ணுறது தான் இந்த 3வது மான்சூன் ஆர் வின்டர் சீசனோட சாராம்சம். 2026 டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதே மே 2026 தான். அதுக்கப்புறம் ஆளுநர் உரையோட அந்த முதல் செஷன் நடந்து முடிந்தது. இன்னைக்கு 5 ஆகஸ்ட் 2026 பட்ஜெட் செஷன் தொடங்குது. இதில் ப்ரெசன்டேஷன் ஆஃப் தமிழ்நாடு பட்ஜெட் நடக்கும். 6வது அதாவது நாளைக்கு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். இதுக்கப்புறம் ஃபாலோயிங் டேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க இந்த பட்ஜெட்டை பற்றி. அப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸ் அந்த டிஸ்கஷன் நடக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான திட்டங்கள் பாஸ் பண்ணணும்னா அதுக்கு ஓட்டிங் டிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்ராப்ரியேஷன் பில்லுக்கும் ஃபினான்ஷியல் பில்லுக்கும் பாசேஜ் கொடுப்பாங்க. தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பட்ஜெட் செஷன் ஃப்ளோ எப்படி நடக்குங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழ்நாடு பட்ஜெட் செஷன் ஃப்ளோவில் ஃபஸ்ட்டு கவர்னர் தான் அழைப்பு விடுப்பார். இப்படி சட்டப்பேரவை கூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது அதாவது அழைப்புங்கிறதும் தான். அதுக்கப்புறம் அது வேணானும் இது பண்ணலாம். யாரோட அறிவுறுத்தலின் அடிப்படையில் அப்படின்னா அட்வைஸின் அடிப்படையில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். 2வது பட்ஜெட் செஷன் தொடங்கும். முதல்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அதாவது என் மரிய வில்சன் சார், அவங்க தான் இப்போ நம்ம தமிழ்நாடோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவங்க தான் ஸ்டேட் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. 2வது நாளாக அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் யாரால் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னா இது அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஆர் வினோத் சார். இவர் மூலியமாக தான் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். பட்ஜெட்டை பற்றி நம்ம ஆர்டிக்கல் சட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பட்ஜெட்டுங்கிற வேர்டு இருக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக ஆர்டிக்கல் 202ல் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட் பட்ஜெட் அப்படிங்கிறத ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆண்டு நிதிநிலை அறிக்கைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட ஜென்ரல் டிஸ்கஷன் எம்எல்ஏ எல்லாருமே பங்கேற்பாங்க. இதுக்கு ஓட்டிங் கிடையாது. அதுக்கப்புறம் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ், மானிய கோரிக்கைகள் நடக்கும். ஆர்டிக்கல் 203 தான் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ், மானிய கோரிக்கைகளை பற்றி பேசுது. டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை ஏற்ற மாதிரி பட்ஜெட்டில் மானிய கோரிக்கை இது பண்ணுவாங்க. இதில் எம்எல்ஏஸ் கட் மோஷன்ஸ் பண்ணுவாங்க, அதாவது இதை எதிர்த்து நான் பேசுவாங்க. அதுக்கடுத்து ஓட்டிங் ஆன் டிமாண்ட்ஸ், வாக்கெடுப்பு. எதுக்கு வாக்கெடுப்பாங்க அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வர்ற அசம்பிளி ஓட் பண்ணுவாங்க. இந்த ஓட்டெடுப்பு பாஸ் ஆனால் கவர்மெண்ட் அண்ட் கெட் அப்ரூவல் டு ஸ்பெண்ட் த மணி. அப்ராப்ரியேஷன் பில் ஆர் ஒதுக்கீட்டு மசோதா. ஆர்டிக்கல் 24 தான் அப்ராப்ரியேஷன் பில், அதாவது ஒதுக்கீடு பண்ணுறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு மானியம் இது பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு ஒதுக்கீடு எந்த அடிப்படையில் பண்ணுறாங்கன்னா அந்த அப்ராப்ரியேஷன் பில்லின் அடிப்படையில் தான். அத்தாரைஸ் த வித்ட்ராவல் ஆஃப் மணி ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் தமிழ்நாடு கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த பில் தான் ரீசனாக இருக்குது. இந்த ஆக்ட் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் பில், நிதி மசோதா. இது லீகல் எஃபெக்ட் ஆஃப் டாக்ஸேஷன் ப்ரப்போசல் அனௌன்ஸ்ட் இன் த பட்ஜெட். புதுசாக ஒரு டேக்ஸ் கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கு லீகல் அத்தாரைசேஷன் இந்த ஃபினான்ஷியல் பில்லு தான். ஆர்டிக்கல் 205 எதை பற்றி பேசுது அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரி அடிஷ்னல் ஆர் எக்ஸஸ் கிராண்ட்ஸை பற்றி பேசுது. அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, மேக்ஸிமம் கேப் பிட்வீன் 2 செஷன், ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் மேக்ஸிமமாக எவ்வளோ கேப் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா 6 months. மேக்ஸிமம் ஆஃப் 3 செஷன்ஸ் நடத்துவாங்க ஒரு இயரில். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க.
ஃப்ரம் சிங்க் டு சக்ஸஸ் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் இந்த மாதிரி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் உங்ககிட்ட உடனே கொண்டு வந்து சேர்க்கும். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள்.